Good morning everyone. ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கிறோம் காஷ்மீரில். டெஸ்டினேஷன் ஆஃபர்ஸ் ரொம்ப போராடி பயங்கர ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பயங்கர ஆஃப் ரோடில் சிட்டி 100ல் இவ்வளோ தூரம் ரீச் ஆகிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டெஸ்டினேஷன். இப்போ என்னென்னா வந்துட்டு வி கோயிங் டு ஷிகாராங்கிறது இங்கே இருக்கிற குட்டி போட்டு இல்லை ஒரு போட் டூரிங் கூட்டு போவாங்க. தங்கிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டால் லேக்கில் ஃப்ளோட்டிங் போட்டில் ஸ்டே பண்ணிக்கிறோம். லேக்கோட வியூ நாங்கள் இந்த போட் ஹவுஸோட வியூ காமிக்கிறோம். லேக்கோட வியூ வந்துட்டு ஷிகாரில் போகும்போது பார்ப்போம். ஸோ 2 பேர் ரெடி. பட் கொஞ்சம் கோல்டு தான், நவம்பர் மந்த் அப்படின்னு கட்டி நல்லா கோல்டு இருக்குது. சன் இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இட்ஸ் பீன் ஆல்ரெடி 11 o'clock பக்கம் ஆச்சு. 11 o'clock ஆனாலுமே இன்னும் வெயில் வரல. ஐ திங்க் ஒரு 3 o'clock மேலே வெயில் சுத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஷிகாரில் போய்ட்டு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். இன்சி ஷிகாரில் ஏறிட்டாங்க. What's your boat's name? Tanvir Mahal. Yeah. So inge da stay பண்ணிருந்தோம். Tanvir Mahal. Good stay. Gate number 7. Insi corona. It's too cold actually. ஆனால் என்ன தண்ணி கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் பிளான்ஸு. ஐயோ செத்த கூட பேர்டு. இது வந்துட்டு ஒரு டாப் மோஸ்ட் எண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு மேலே டாப் பீக்கில் இருக்குது. என்ன சொல்ல போனால் இது வந்து தனி கண்ட்ரின்னு சொல்கிறாங்க காஷ்மீரிஸு. ஸோ காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா தனியாக பிரித்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறது தான். கோல்டு நவம்பர் 22 இன்றைக்கி. ஸோ 2020 பயங்கரமான கோல்டான ஏரியா. எக்ஸ்ட்ரீமு என்ன சொல்கிறது, ஸ்னோஃபால் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆக்சுவலாக கோல்டு கம்மியாகும். ஸ்னோஃபால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் கோல்டு இருக்கும். கையெல்லாம் பயங்கர ஃப்ரீசிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த போட் ஹவுஸஸ்ஸு. டால் லேக்கில் இருக்கிற போட் ஹவுஸு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 3 பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பெட்ரூம் வேணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். க்ரௌட் நிறைய வந்தோம்னா ஹோல் போட்டே எடுத்துக்கலாம். அந்த ஒரு நைட் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். நம்ம சம்டைம்ஸ் லாட்ஜெலாம் தங்குறவங்க இங்கே வந்து ஷிகாரில் மட்டும் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி லாட்ஜ்க்கே போயிடுவாங்க. இவங்கெல்லாம் போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறவங்கள நார்மலாக ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ கையில் காசு கம்மியாக இருக்குது. போட்டில் போயிட்டு ஏடிஎம்மில் கொஞ்சம் கேஷ் எடுத்து வர போகிறோம். காஷ்மீர் ஸ்ட்ரீட்ஸ் வருவோம். இங்கே முடிச்சுட்டு இங்கெல்லாம் வாக் பண்ணலாம். அந்த போட்டை பிடிச்சிட்டு டூரிங் தான். இட்ஸ் அ நார்மல் வே ஆஃப் லிவிங். இங்கே லாட் ஆஃப் பீப்புள் வில் பி ஹியர். நிறைய டூரிஸ்ட் வருவாங்க ரெகுலராக ஷிகாரில் போகிறதுக்காக, போட் லேக் போகிறதுக்காக. In the day, don't buy saffron. Saffron don't buy here. Saffron. Yeah. I know. They come here, Yeah. In shop good. Yeah. You can buy food. I mean நீ சூஸ் பண்ணி தரணும்ன்றேன். And special for a home gift also for that. ஹனிமூன் கிஃப்டா கொடுன்றேன். Everybody like for this dozens. அதை எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். This is special for that. இது நல்லா இருக்கும். When compared to that, this is nice. சிறப்பு. Where was the matter? Here is it. Actually we got this one dolphin. அப்புறம் வின்சிக்கு வந்துட்டு ஹனிமூன் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். என்னென்னு காமிக்கிறோம் வீட்டுக்கு போய். அப்புறம் ஒரு குட்டி கீ செயின் காஷ்மீரிஸ் மெமரன்ஸ். ஸோ தீஸ் இஸ் ஆல் வி காட் திங்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் சாப்பாடு. கப்பூஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சிக்கன் அண்ட் ஃபிஷ். ஒன்று சொல்லணுமா? அது 20 feet டீப் லேக்குங்கிறாரு. கொஞ்சம் நீட்டாக இருக்குண்ணா. கிளியராக இருக்கிற ஒரு ஓகே சம்மர். ஓகே நவ் வெரி கோல்ட் நோ.
காஷ்மீரில் ஒரு டால் லேக்கில் இருந்தோம் இல்லையா, தே செல்லிங் சம் உல்லன் கிளாத்ஸ், ஹேண்ட்மேட் உல்லன் கிளாத்ஸ், அதான் பார்க்க போகிறோம். Take a seat. Then comes 80 grams. See, this is very warm. Feel the material. See. And you piece having some color on the bottom. ஸோ டன். ஸோ இந்த போட் ஹவுஸ் தான் தங்கியிருந்தோம். இதுதான் அந்த போட் ஹவுஸ், ஒரு குட்டி ஹால். இஸ் இட் keep the bag and இருக்கும். சரி, குட்டி ஹாலு சேம் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி தான். பட் இந்த டைம் நைட்டு வந்தங்காட்டியும் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல, டேரெக்டாக இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். குட் ரூம். கொஞ்சம் தான் லக்கேஜஸ்ஸு, மற்றதெல்லாம் பஞ்சாபில் இருக்கு இல்லையா, அதனால் குட்டி பேக், இது ஒரு பேக்கு, 2 ஜாக்கு, ஒரு டேங்க் பேக், அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணிட்டு நாளைக்கு காலைல விடிய காலை கிளம்ப வேண்டி தான். நைட் முடிஞ்சால் பேக் பண்ணி வச்சிடணுன்ட்டு இருக்கிறோம். பட் குளிரில் முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். ஓகே டன், ரைட் ரெஸ்ட் டைம் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல கிளம்பும்போது பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃபார் நவ். ஹலோ எவ்ரிவன், ஸ்ரீநகர்லேருந்து வந்துட்டு இருக்கிறோம். ரிட்டர்ன் டு ஜம்மு. ஹெவி ஸ்னோஃபாலில் CB100. ஐயோ முடியல, பயங்கர கோல்டாக இருக்குது, ஹெவி கோல்டு. இட்ஸ் இஸ் என்ஜாயிங் அ லாட். ரொம்ப ஜாஸ்தி என்ஜாய் பண்ணிட்டுருக்குறோம். ஒரு நாள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஹெவி ஸ்னோஃபாலாக. பாருங்கள், ஃபோன் வேணுமாடி? ஃபோன் போட்டோ எடுக்கலாமா? இல்ல, உன் ஜாக்கெட்குள்ள வைக்க முடியாது. எங்கேயும் வைக்க முடியாது. அப்ப விட்டுரு. லென்ஸ் போட்டு தொலைச்சிருக்கேன் பாருங்க. ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஒரு 2 நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். ரைட்டாக இப்போ எங்கே இருக்கணும்னா டெல்லியில், பஞ்சாபில் திருப்பி ரிட்டர்ன் ஆனோம். ஸ்ரீநகரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா போட் ஹவுஸ் சம்பவங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப் ரீச் ஆனோம். பஞ்சாபில் வந்துட்டு தாகிர் வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஃபுல் ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக பிளான் என்னென்னா வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு வயா ட்ரெயின் தான், பைக்கிங் ட்ரெயினில் போட்டுட்டு ட்ரெயினில் கிளம்பி போகிறது தான் பிளானு. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. மகாராஷ்டிராவில் அகைன் லாக்டவுன் போட்டாங்க. ரோட்டில் வரவங்கள செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கோவிட் நெகட்டிவ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்காகவே நாங்கள் வந்து ட்ரெயின் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, முதல்ல ட்ரெயின் தான் பிளான். அது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறோம் ட்ரெயின் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல தான் பயங்கர சிக்கல் இருந்தது. ஏன்னா இப்போ கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் என்னென்னா 1 வீக்கான ட்ரெயின் தான் ஓப்பன் ஆகுது, டிக்கெட் புக் பண்ண முடியும். அதே மாதிரி நான் நாளைக்கு ட்ரெயின் புக் பண்ணுறேன்னா வந்துட்டு ரொம்ப காம்படிஷன் இருக்குது தட்காலில் புக் பண்ணுறப்போ. ஸோ ஒரு நாள் அப்படியே அதில் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் அப்படியே எல்லாம் பேசி நம்ம ஆர்எம்பியோட கைடன்ஸ் மூலிமா கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் வாங்கி வி புக்டு டிக்கெட் எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு.
ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் ஒன்று மட்டும் தான் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி இந்த டைமில் கொரோனா டைமில் கோயம்புத்தூருக்கு. ஸோ அதனால் அந்த டிக்கெட் புக் பண்ணோம். ஏசி 3 டயர் ஏசி 2700 சம்திங் பர் டிக்கெட் காஸ்ட்டு. டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஆனால் எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, பைக் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரிய இஷ்யூ. நிறைய சர்வீஸ் இப்போ பார்த்தோம், காட்டிலேருந்து இங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இன்னொன்று வந்து காஸ்ட்லியாக இல்லைனாலும் அது வந்துட்டு வந்து சேர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்குது. ஸோ எங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், சீக்கிரமாகவும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹாவ் சூஸ் த பெட்டர் ஆப்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எங்கள் கூடயே வண்டியை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ட்ரெயினில் லக்கேஜ்னு ஒரு பார்சல் சிஸ்டம் இருக்குது. ஸோ ட்ரெயினில் லக்கேஜ் புக் பண்ணுறதுக்காக தான் நேற்று ஃபுல் டே இங்கே இருந்தோம். ஆக்சுவலாக முந்தானத்து நான் இங்கே ரீச் ஆனோம். நேற்று ஃபுல் டே வந்துட்டு இங்கேருந்து ட்ரெயினில் லக்கேஜ் என்னென்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கே போய் எல்லாமே பண்ணோம். ஸோ அதோட வீடியோஸ் நமக்கு பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள் தான் ஆக்சுவலாக. ஆனால் தெரிஞ்சதுன்னா அவங்க இருக்கிற டீலர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க. பட் நமக்கு தெரியாதவங்க அப்படிங்கிறங்காட்டியுமே நம்மளுக்கு வந்து டைம் ஜாஸ்தி எடுக்குது. ஸோ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணோம். அது கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வேணும், ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு ஃபில் பண்ணி முடிச்ச உடனே கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வச்சு பேக்கிங் பண்ணோம். பேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் லாட்டில் கொண்டு போய் போடணும். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு திருப்பியும் அதே கவுண்டருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணோம். நான் என்னோட பைக்குக்கு வந்து CD100க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3500 சார்ஜ் பண்ணாங்க. சாரி 3562 சார்ஜ் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நடந்துச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லா காஸ்ட்டும் ஒன்று தான். 4000 வந்துட்டு சர்வீஸில் கேட்டாங்க. இப்போ வெளியே பார்சல் சர்வீஸில் 3560 ப்ளஸ் 200 வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணோன்னா, அந்த ரெசிப்ட் வாங்கினதுக்கப்புறம் கொண்டு போய் பேக்கிங் பண்ணியிருந்தான் இல்லையா, கொண்டு போய் கொடுத்துருந்தோம் இல்லையா வண்டியா, அங்கே ஒரு போட்டுற மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன்ட்டு ஒரு 100 கையில் கொடுக்கணும். எப்படியும் கொடுத்திங்கன்னா தான் வந்துட்டு அவன் வண்டி ஏற்றுவான். ஆக்சுவலாக அது வந்துட்டு என்னென்னா ஏற்றுக்கூலி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் வாங்குற மாதிரி இவன் வாங்குறானுங்க. ஸோ அதுவும் நீங்கள் கொடுத்தாங்கண்ணா. ஸோ அதுவும் கொடுத்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 4000 rupees வந்துட்டு ரவுண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வண்டிக்கு. பட் ஆனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம கூடயே வண்டி வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் பேக்கிங் எல்லாமே முடிஞ்சது, வண்டி அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து இன்றைக்கி ஏற்றிடுவாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரெயின் வந்து 11 o'clock, நேற்று எல்லா வேலையும் முடிஞ்சது. ஸோ இப்போ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ட்ரெயின் ஏறுறோம், வண்டியும் கூட ஏறிடும், இறங்குறது தான் வேலை. ரைட் நோ விஜயவாடாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். நாவல் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேருந்து டேரெக்டாக நீ ஸ்ட்ரைட் வே த்ரூ தான். ஸோ இட்ஸ் கோயிங் குட் டில் நவ். சும்மா ஒரு சின்ன ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கணும். கொடுமை பண்ணாதடா. ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்துட்டோம். வண்டி இறங்கியிருக்கு, போய் பார்க்க போகிறோம். பார்சலிங்கில் லக்கேஜ் கூட வந்து கட்டியும். ஸோ பேக்கேஜ் நான் தான் தூக்கிட்டு வந்தேன், மதியம் பண்ணோம். சார்ஜர் வந்து போயிட்டான். இதில் போயிருக்கானா, இதில் போயிருக்கான், வண்டியில் போகணும். இப்போ பார்சல் ஆஃபீஸ், கோயம்புத்தூர் பார்சல் ஆஃபீஸ், டெல்லி பார்சல் ஆஃபீஸில் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ட்ரெயின் ஏற்றிட்டு நேராக வந்தோம்னா இறக்கணும் கூடயே, இல்லைனா ட்ரிவாண்ட்ரம் போயிடணும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரெயின் வண்டி அப்படியே இறக்கிட்டு நீங்கள் நேராக கொண்டு வந்தீங்கன்னா இந்த பார்சல் ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் லக்கேஜை கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 500-600 ஜாஸ்தியாக வரும். ஆனால் உங்கள் கூடயே வந்துடும் வண்டி. ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்துட்டு நேராக வந்து சேர்ந்துடும். ஸோ ஃபைனலி என்னென்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். த ரைட் இஸ் ஓவர். டேரெக்டாக வீட்டுக்கு தான் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீலாகில் சீக்கிரம் மீட் பண்ணலாம்.